friends, welcome to Click Info Tamil YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா டெலிவரி பண்றவங்க, அதாவது ஆன்லைன் மூலமா வந்து ஒர்க் பண்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்றவங்க, கொரியர் டெலிவரி பண்றவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் டாக்ஸி ஓட்டுறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நலவாரியம் வந்து இதுல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸுமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து தமிழக அரசு வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது நலன்ல வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் உணவு விநியோகம், மின் வர்த்தக நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் மளிகை உள்ளிட்ட அனைத்து வகை வணிக பொருட்களின் விநியோகங்கள், இணைய செயலி வழியாக வழங்கப்படும் வாடகை வாகன சேவைகள் மற்றும் இதர சேவைகள் தற்போது இணையவழி கிக் முறையில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இணையவழி வழி உணவு விநியோகம் உள்ளிட்ட சேவை பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்பு சாரா கிக் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான தனியே நல வாரியம் அமைக்கப்படும் என முதல்வர் அவர்கள் வந்து 15/8/2023 சுதந்திர தினத்தன்று அறிவித்திருந்தார்கள். அந்த ஆணைக்கிணங்கு தான் வந்து இப்ப தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு எனும் புதிய நலவாரியம் தோற்றுவித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாடு முழுவதும் உள்ள 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த கிக் தொழிலாளர்கள் வந்து இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு பெற்று பல்வேறு உதவிகளை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறதான் வந்து இந்த செய்தியில சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த வெப்சைட் தான், அதாவது வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா tnuwwb.tn.gov.in. ஸோ இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல எப்படி லாகின் பண்ணி எப்படி உங்களுடைய அந்த விண்ணப்பத்தின் நிலையெல்லாம் எப்படி பாக்குறது அப்படிங்கறதுக்கான அந்த மெத்தட், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு நீங்க ஈஸியா மொபைல் நம்பர் வேணும், அதுக்கப்புறம் ஓடிபி போகும், ஓடிபி போனதுக்கு அப்புறம் அதை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ மீண்டும் சமர்ப்பித்தல் வழிமுறைக்கு என்ன, அதுக்கப்புறம் விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும், அதாவது நீங்க ஒர்க் பண்றதுக்கான அந்த சான்றிதழ், தொழிலாளி சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொது செயலாளர், தொழிலாளர் உதவி ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், சென்னை மாவட்டத்திற்கான வருவாய் ஆய்வாளர், பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர், கட்டிட தொழிலில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள், ஸோ கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள வேலை அளிப்பவர், மேலே குறிப்பிட்ட நபர் இருந்து பணி சான்றிதழ். ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட்ல வந்து இதுக்கான அந்த சான்று வாங்கணும். அதாவது தமிழ்நாடு கட்டுமான மற்றும் உழைப்பு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் சொல்லிட்டு உங்களுடைய போட்டோ ஒட்டி இவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து நம்ம இதுல அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடையாள சான்றிதழ் வந்து ஓட்டுநர் லைசன்ஸ், ஸ்கூல் சர்டிபிகேட், ஓட்டர் ஐடி, மருத்துவ பயிற்சியாளரிடம் சான்றிதழ் அல்லது அரசு மருத்துவமனையின் சிவில் சர்ஜன் பதவிக்கு குறைவில்லாத அந்த டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, பேங்க் பாஸ்புக், ஆதார் அட்டை, அப்புறம் வாரிசாக பரிந்துரைக்கப்படுவார் ஆவணம், திருமணத்திற்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆவணம் எல்லாம் வச்சுதான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கான அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆவணம் கேட்டிருந்தோம்ல அது எல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நலவாரியம் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்றதுனால உங்களுக்கான ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வரப்போகுது தமிழ்நாடு அரசு மூலியமா.